இரண்டு சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள், உயிரிழப்புகள் 1,00,000 தாண்டும் அபாயம், நிலை குலைந்தது வெனிசுலா. ஜப்பானில் அதிகாலையில் பயங்கர நிலநடுக்கம், அதிவேக ரயில்கள் அதிரடியாக நிறுத்தம். கோடிகளை சுருட்டிய திருமண மோசடி, பெண் பிசியோதெரபிஸ்ட் கொலை வழக்கு, சந்தேக நபர்கள் நள்ளிரவில் போலீசாரிடம் ஒப்படைப்பு. பாதாள உலக குழுவுடன் தொடர்பு, முன்னாள் அமைச்சர் விஜயதாசவின் மகன் அதிரடி கைது. ரோஹித ராஜபக்சவிடமும் விசாரணை. நான் இறக்காவிட்டால் கண்டிப்பாக வருவேன். வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிவிட்டு பலியான பல்கலைக்கழக மாணவி. டெங்குவின் கொடூரம். 1947க்கு பின் உலுக்கும் நெருப்பு பந்து, வரலாறு காணாத கடும் வெப்ப அலையால் திணறும் ஐரோப்பிய நாடுகள். குவைத்தில் மீண்டும் பறந்தது அமெரிக்க கொடி. ட்ரோன் தாக்குதலுக்கு பின் தூதரகம் அதிரடியாக திறப்பு. ஐரோப்பாவில் நுழைந்தது எபோலா. பிரான்சில் முதல் பாதிப்பு உறுதி. சர்வதேச சுகாதார அவசர நிலை பிரகடனம். வெனிசுலா வரலாற்றில் இதுவரை கண்டிராத ஒரு பேரழிவை சந்தித்துள்ளது. சில நிமிட இடைவெளியில் அடுத்தடுத்து தாக்கிய 2 பயங்கர நிலநடுக்கங்களால் ஒட்டுமொத்த நாடும் நிலை குலைந்து போயுள்ளது. கட்டடங்கள் சீட்டுக்கட்டைகளைப் போல சரிந்து விழ, சாலைகள் பிளக்க, ஒட்டுமொத்த மக்களும் மரண பயத்தில் வீதிகளில் தஞ்சமடைந்துள்ளனர். இந்த கோர தாண்டவத்தால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 1,00,000 தாண்டக்கூடும் என அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் அதிர வைக்கும் கணிப்பை வெளியிட்டு சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. நேற்று மாலை 6 மணிக்கு வழக்கம் போல இயங்கிக் கொண்டிருந்த வெனிசுலாவில் திடீரென பூமி குலுங்கியது. யாராகுய் மாகாணத்தின் சான் பெலிப் நகருக்கு அருகில் 22 கிலோமீட்டர் ஆழத்தில் 7.2 ரிக்டர் அளவில் முதல் நிலநடுக்கம் தாக்கியது. இந்த அதிர்ச்சியிலிருந்து மக்கள் மீள்வதற்குள் அடுத்த 39 தொடக்கம் 40 வினாடிகளில் அதே மாகாணத்தின் யூமாரே பகுதியை மையமாக கொண்டு வெறும் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் 7.5 ரிக்டர் அளவில் மகா நிலநடுக்கம் பிரதானமாக தாக்கியது. பூமிக்கு மிக குறைந்த ஆழத்தில் இந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதால் நில அதிர்வின் வீரியம் பல மடங்கு அதிகமாக இருந்தது. வெனிசுலாவில் ஏற்பட்ட இந்த அதிர்வுகள் சுமார் 1050 மைல் தொலைவில் உள்ள பிரேசிலின் அமேசான் பகுதி நகரங்கள் வரை உணரப்பட்டு அங்கிருந்து மக்களும் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டனர் என்றால் இதன் தீவிரத்தை உணர்ந்து கொள்ள முடியும். தலைநகர் காரகாஸ் மற்றும் மிராண்டா, லாகுயிரா, அரகுவா, கராபோபோ, ஃபால்கான் ஆகிய பகுதிகள் இந்த நிலநடுக்கத்தால் உருக்குலைந்து போயுள்ளன. அடுக்குமாடி குடியிருப்புகளின் சுவர்கள் அப்படியே சரிந்து விழுந்தன. சூரியன் மறைந்த பின்பும் நள்ளிரவில் மக்கள் மணிக்கணக்கில் தெருக்களிலேயே உறைந்து போய் கிடக்கின்றனர். இதற்கிடையே கடலோர பகுதியான மோரோனுக்கு மேற்கே நிலநடுக்க மையம் அமைந்திருந்ததால் அருபா, பொனாயர் மற்றும் புயர்டோ ரிக்கோ உள்ளிட்ட கரீபியன் தீவுகளுக்கு சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டு பின்னர் திரும்ப பெறப்பட்டது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து 20க்கும் மேற்பட்ட தொடர் அதிர்வுகள் பதிவாகியுள்ளன. நாட்டின் முக்கிய விமான நிலையம் மிக கடுமையான சேதமடைந்து மூடப்பட்டுள்ளது. மெட்ரோ மற்றும் ரயில் சேவைகளும் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு பள்ளிகளும் மூடப்பட்டுள்ளன. சூழ்நிலையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் உடனடியாக நாட்டில் அவசர நிலையை பிரகடனம் செய்துள்ளார். உயிரிழப்புகள் குறித்த அதிகாரப்பூர்வ எண்ணிக்கையை அரசு இன்னும் வெளியிடாத நிலையிலும் அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் உறவினர்களை இழந்தவர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கல்கள் என தெரிவித்து நிலைமையின் விபரீதத்தை உணர்த்தியுள்ளார். புவித்தட்டுகளின் எல்லைக்கு அருகில் அமைந்துள்ள வெனிசுலாவிற்கு நிலநடுக்கங்கள் புதிதல்ல என்றாலும் கடந்த 100 ஆண்டுகளில் அந்நாட்டை தாக்கிய மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இதுதான். 1812 காரகாசில் ஏற்பட்ட 7.7 ரிக்டர் நிலநடுக்கத்தில் 20,000 பேர் பலியாகினர். 1967 300 பேரும் 1997 73 பேரும் நிலநடுக்கத்திற்கு பலியாகியுள்ளனர். ஆனால் தற்போதைய நிலநடுக்கம் அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதிகளில் மிக குறைந்த ஆழத்தில் ஏற்பட்டுள்ளதால் நிலச்சரிவுகள் மற்றும் நிலம் தீவிரமாதல் போன்ற ஆபத்துகள் பல மடங்கு அதிகரித்துள்ளன. இதனால் உயிரிழப்புகள் வரலாறு காணாத அளவில் லட்சத்தை தொடலாம் என அஞ்சப்படுகிறது. மீட்பு பணிகள் போர்க்கால அடிப்படையில் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. உலகையே உலுக்கிய வெனிசுலா நிலநடுக்கத்தின் அதிர்ச்சி இன்னும் அடங்காத நிலையில் தற்போது வடக்கு ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டு மக்களை பீதியில் ஆழ்த்தியுள்ளது. இன்று அதிகாலை நேரத்தில் ஜப்பானின் வடக்கு பகுதியை நிலநடுக்கம் உலுக்கியதாக சர்வதேச ஊடகங்கள் அவசர செய்தியாக வெளியிட்டுள்ளன. ரிக்டர் அளவுகோலில் இது 6.9 பதிவாகியுள்ளது. இவாத்தே மாகாணத்தின் வடக்கு பகுதிக்கு அப்பால் உள்ள கடல் பகுதியில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. பூமிக்கு அடியில் சுமார் 50 கிலோமீட்டர் ஆழத்தில் இதன் மைய புள்ளி அமைந்திருந்ததாக
ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தின் தீவிரம் அதிகமாக இருந்த போதிலும் அதிர்ஷ்டவசமாக சுனாமி அலைகள் எழும் அபாயம் இல்லாததால் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். நிலநடுக்கம் ஏற்பட்ட உடனே பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போக்குவரத்து சேவைகள் அதிரடியாக நிறுத்தப்பட்டன. ஜப்பானின் புகழ்பெற்ற டோஹோகு ஷின்கன்சென் அதிவேக புல்லட் ரயில் சேவைகள் மற்றும் பல முக்கிய ரயில் சேவைகளை கிழக்கு ஜப்பான் ரயில்வே துறை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் அல்லது உயிரிழப்புகள் குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் உடனடியாக வெளியாகவில்லை. கட்டிடங்கள் குலுங்கியதால் மக்கள் அச்சமடைந்தாலும் தற்போதைக்கு நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் உள்ளதாக தெரிகிறது. வெனிசுலாவில் சில நிமிட இடைவெளியில் அடுத்தடுத்து 2 பேரழிவு நிலநடுக்கங்கள் தாக்கிய சோகம் மறைவதற்குள் தற்போது ஜப்பானிலும் 6.9 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது உலக நாடுகளை உற்றுநோக்க வைத்துள்ளது. தெல்தெனிய பகுதியில் கார் ஒன்றிற்குள் சடலமாக மீட்கப்பட்ட அம்பாரி வைத்தியசாலையின் இளம்பெண் பிசியோதெரபிஸ்ட் ஷாமியா தர்ஷினி என்பவரது மரணம் தொடர்பான வழக்கில் திடுக்கிடும் உண்மைகள் வெளியாகியுள்ளன. இக்கொலை தொடர்பாக தேடப்பட்டு வந்த பிரதான சந்தேக நபர், அவரது மனைவி மற்றும் தப்பியோட உதவிய நண்பர் ஆகிய மூவரை போலீசார் கைது செய்துள்ளனர். போலீஸ் விசாரணையில் பிரதான சந்தேக நபர் ஒரு அதிர்ச்சிகரமான வாக்குமூலத்தை அளித்துள்ளார். 30 வயதிற்கும் மேற்பட்ட திருமணமாகாத வசதியான பெண்களை இலக்கு வைத்து திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றுவதையே இவர் தொழிலாக கொண்டுள்ளார். இவ்வாறு பல பெண்களை ஏமாற்றி 2 கோடி ரூபாய்க்கும் மேல் மோசடி செய்து ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து வந்துள்ளார். இந்த மோசடிக்கு அவரது 35 வயது மனைவியும் உடந்தையாக இருந்துள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்களிடம் தான் அந்த நபரின் மூத்த சகோதரி என்று கூறி மனைவி நாடகமாடியுள்ளார். ஏமாற்றிய பணத்தில் கட்டுகஸ்தோட்டை பகுதியில் ஆடை விற்பனை நிலையம் ஒன்றினையும் இவர்கள் நடத்தியுள்ளனர். சந்தேக நபர் ஆள் மாறாட்டத்திற்காக பயன்படுத்திய போலி தலைமுடியும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 3ஆம் திகதி நுவரெலியா ஆறை ஒன்றிற்குள் அழைத்து வரப்பட்ட ஷாமியா தர்ஷினி அங்கு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும் பயந்து போய் அவரது சடலத்தை காரில் ஏற்றிச் சென்று தெல்தெனிய வைத்தியசாலை வாகன நிறுத்தும் இடத்தில் கைவிட்டதாகவும் சந்தேக நபர் கூறியுள்ளார். சடலத்தை காரில் கொண்டு செல்லும் போது பின்னிருக்கையில் மனைவியும் 3 குழந்தைகளும் இருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் அந்த பெண் கழுத்து நெரிக்கப்பட்டதால் தான் உயிரிழந்தார் என்பது உறுதியாகியுள்ளது. கடந்த ஒரு வார காலமாக தலைமறைவாக இருந்த தம்பதியினரை வலான மத்திய ஊழல் ஒழிப்பு பிரிவினர் யாழ்ப்பாணத்தில் வைத்து நேற்று முன்தினம் கைது செய்தனர். சந்தேக நபருக்கு அடைக்கலம் கொடுத்து அவரது நண்பரான குண்டசாலை பிரதேச சபை சாரதியும் கைது செய்யப்பட்டுள்ளார். சடலத்தை கொண்டு செல்ல பயன்படுத்திய கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஆகியன பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மூவரும் மேலதிக விசாரணை மற்றும் தடுப்பு காவல் உத்தரவிற்காக நேற்று நுவரெலியா நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் என உதவி போலீஸ் அத்தியட்சகர் சந்தன பஸ்நாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை அரசியலிலும் குற்ற உலகிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள அடுத்தடுத்த அதிரடி சம்பவங்களில் முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகன் ரக்கித ராஜபக்ச மற்றும் ஹோரண தொகுதி ஐக்கிய மக்கள் சக்தி அமைப்பாளர் சரித் அபேசிங் ஆகியோர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் இன்று காலை அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். பிரபல பாதாள உலக குழு தலைவனான நந்துன் சிந்தக்க என்று அழைக்கப்படும் ஹரகட்டா என்பவரை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழான தடுப்பு காவல் உத்தரவுகளில் இருந்து விடுவித்து வேறு சிறைச்சாலைக்கு மாற்றுவதற்கு இவர்கள் முயன்றதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அவனை சாதாரண கைதியாக வைத்திருப்பதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றதாகவும் இந்த ஒட்டுமொத்த செயல்பாட்டிற்காக 1200 லட்சம் ரூபாய் லஞ்சமாக பெற்றதாகவும் கூறப்படும் புகாரில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கிடையே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இளைய மகனான ரோஹித ராஜபக்ச இன்று காலை போலீஸ் மத்திய குற்றவியல் விசாரணை பணியகத்தில் முன்னிலையாகியுள்ளார். மெரிகானை பகுதியில் உள்ள 2 தனியார் நிறுவனங்களில் சுமார் 19 மில்லியன் ரூபாய் முதலீடு செய்யப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பான விசேட விசாரணைக்காக வாக்குமூலம் வழங்கவே அவர் அங்கு சமூகம் அளித்துள்ளார். ஒரே நாளில் வேறு ராஜபக்ச குடும்ப வாரிசுகள் குற்றச்சாட்டுகளுக்கும் கைது நடவடிக்கைகளுக்கும் உள்ளாகியிருப்பது அரசியல் வட்டாரங்களில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தேர்விற்காக தங்கியிருந்த விடுதியில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட ருகுணு பல்கலைக்கழக மாணவியொருவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த ஆண்டு இலங்கையில் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்த 29வது நபராக இந்த மாணவி அடையாளம் காணப்பட்டுள்ளார். ருகுணு பல்கலைக்கழகத்தின் மானுடவியல் மற்றும் சமூக அறிவியல் பீடத்தின் 46வது தொகுதியைச் சேர்ந்த மாத்தளை தெனியாய பகுதியைச் சேர்ந்த இக்கடுவ விதான கே சந்தலி தாரகா என்ற மாணவியே இவ்வாறு உயிரிழந்தவர் ஆவார். தான் டெங்கு தொற்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது தனது தோழர்களுக்கு அவர் அனுப்பிய இறுதி வாட்ஸ்அப் செய்தி அனைவரையும் கலங்க வைத்துள்ளது. அதில்
நான் இறக்காவிட்டால் கண்டிப்பாக உங்களை பார்க்க வருவேன் நண்பர்களே என்று உருக்கமாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அந்த செய்திக்கு பிறகு அவர் மீளாமலேயே போயுள்ளார். கடந்த 18ஆம் திகதி சந்தலிக்கு காய்ச்சல் ஏற்பட்டதை அடுத்து அவர் முதலில் தெனியாய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் நிலைமை மோசமடைந்ததால் மேலதிக சிகிச்சைக்காக 22ஆம் திகதி காலி கராப்பட்டிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டும் பலனின்றி ஜூன் 23 அன்று அவர் உயிரிழந்தார். அவரது பிரேத பரிசோதனை அறிக்கையில் டெங்கு, இரத்த கசிவு காய்ச்சல் காரணமாக ஏற்பட்ட பல உறுப்பு செயலிழப்பு தான் மரணத்திற்கு முதன்மை காரணம் என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பல்கலைக்கழக மாணவியின் இந்த திடீர் மறைவு அவரது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உலகளாவிய புவி வெப்பமயமாதலின் கொடூர விளைவாக மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் முன்னபோதும் இல்லாத வகையில் கடுமையான வெப்ப அலை வீசி வருகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கியுள்ளதுடன் பல நாடுகள் அவசர நிலையை நோக்கி தள்ளப்பட்டுள்ளன. பிரான்ஸ் நாட்டில் பகல் மற்றும் இரவு நேர சராசரி வெப்பநிலையானது 29.8 டிகிரி செல்சியஸை எட்டியுள்ளது. இது 1947ஆம் ஆண்டிற்கு பிறகு பதிவான மிக உயர்ந்த சராசரி வெப்பநிலையாகும். இந்த அதீத வெப்பத்தின் தாக்கம் தாங்காமல் மின்மாற்றிகளில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் பிரான்சின் வடமேற்கு பகுதியான பினிஸ்டரேயில் மட்டும் சுமார் 68,000 வீடுகள் இருளில் மூழ்கியுள்ளன. நாடு முழுவதும் ஒட்டுமொத்தமாக 1,00,000க்கும் அதிகமான நுகர்வோர்கள் மின்தடையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதே நேரம் மின்விசிறிகள் மற்றும் ஏசி ஃப்ரிட்ஜ் போன்ற குளிர்சாதன பெட்டிகளின் விற்பனை வரலாறு காணாத அளவில் எகிறியுள்ளது. பிரித்தானியாவிலும் வெயிலின் தாக்கம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. லண்டன் மற்றும் தெற்கு இங்கிலாந்தில் வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என அந்நாட்டு வானிலை மையம் எச்சரித்துள்ளது. வெப்பத்தின் காரணமாக ரயில் தண்டவாளங்கள் விரிவடைந்து விபத்து ஏற்படுவதை தவிர்க்க தொடர்ந்து சேவைகள் அதிரடியாக குறைக்கப்பட்டுள்ளன. மேலும் நூற்றுக்கணக்கான பாடசாலைகள் முற்றிலுமாக மூடப்பட்டுள்ளன அல்லது முன்கூட்டியே விடுமுறை விடப்பட்டுள்ளன. வெப்பத்தின் கோரப்படியில் சிக்கியுள்ள இத்தாலி நாட்டின் மிலன் மற்றும் ரோம் உள்ளிட்ட 16 முக்கிய நகரங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆபத்தான வெப்ப அலை வரும் நாட்களில் போலந்து, குரோஷியா, ஹங்கேரி உள்ளிட்ட கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கும் வேகமாக பரவக்கூடும் என்று விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். உலகளாவிய புவி வெப்பமயமாதலே இத்தகைய தீவிர வானிலை மாற்றங்களுக்கு முதன்மை காரணம் என்று ஆய்வாளர்கள் தீவிர கவலை வெளியிட்டுள்ளனர். மத்திய கிழக்கில் நிலவி வரும் தீவிர அரசியல் பதற்றங்களுக்கு மத்தியில் குவைத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் பல மாதங்களுக்கு பிறகு மீண்டும் தனது செயல்பாடுகளை தொடங்கியுள்ளது. ஈரானின் அதிரடி ட்ரோன் தாக்குதலை தொடர்ந்து தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த இந்த தூதரகம் தற்போது மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கடந்த மார்ச் மாதத்தில் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலின் கூட்டு தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் நாட்டின் ட்ரோன்கள் குவைத் மற்றும் சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்க தூதரகங்களை குறிவைத்து பயங்கர தாக்குதலை நடத்தின. பாதுகாப்பு காரணங்களுக்காக அப்போதிருந்த தூதரக சேவைகள் அனைத்தும் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருந்தன. குவைத் நகரில் நடைபெற்ற அதிகாரப்பூர்வ கொடியேற்றும் விழாவில் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்கோ ரூபியோ கலந்து கொண்டு தூதரகத்தை மீண்டும் திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், அமெரிக்க கொடி மீண்டும் சுதந்திரம், ஒற்றுமை மற்றும் பாதுகாப்பின் அடையாளமாக குவைத் நகரில் பறக்கிறது. பிராந்திய பாதுகாப்பை பொறுத்தவரை குவைத் எங்களின் மிக முக்கிய கூட்டாளியாகும் என்று பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். மீண்டும் திறக்கப்பட்டுள்ள இந்த தூதரகம் முதற்கட்டமாக அமெரிக்க குடிமக்களுக்கான அவசர சேவைகளை உடனடியாக வழங்க தொடங்கும் என்றும் ஏனைய பிற சேவைகள் படிப்படியாக மீண்டும் தொடங்கப்படும் என்றும் அமெரிக்க வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. தற்போது மத்திய கிழக்கிற்கு விசேட பயணம் மேற்கொண்டுள்ள வெளியுறவு செயலாளர் மார்கோ ரூபியோ ஈரான் உடனான போர் பதற்றங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வழிகள் குறித்து அரபு வளைகுடா கூட்டாளிகளுடன் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். இந்த தூதரக திறப்பானது அமெரிக்கா மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. கொரோனா, குரங்கு அம்மை போன்ற தொற்றுகளின் வரிசையில் தற்போது உலகை அச்சுறுத்தும் கொடூர எபோலா வைரஸ் ஐரோப்பாவிற்குள் நுழைந்துள்ளது. காங்கோ நாட்டில் மனிதாபிமான பணியில் ஈடுபட்டிருந்த பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த மருத்துவர் ஒருவருக்கு எபோலா வைரஸ் பாதிப்பு இருப்பது அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. காங்கோ ஜனநாயக குடியரசில் மருத்துவ பணியாற்றிவிட்டு பிரான்ஸ் திரும்பிய அந்த மருத்துவருக்கு பரிசோதனையில் எபோலா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது. இதனை உறுதி செய்து கொள்ள பிரான்ஸ் தூதரக அமைச்சகம் அந்த மருத்துவர் தற்போது நாட்டின் முன்னணி மருத்துவ
மருத்துவமனை ஒன்றில் அதீத பாதுகாப்பு கொண்ட கடுமையான உயிரியல் பாதுகாப்பு நடைமுறைகளின் கீழ் தனிமைப்படுத்தப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்துள்ளது. மேலும் அவருடன் தொடர்பில் இருந்தவர்களை கண்டறியும் தொற்று நோயியல் விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. அவரோடு தொடர்பில் இருந்த அனைவரும் 21 நாட்கள் கட்டாய சுய தனிமைப்படுத்தலில் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். காங்கோவின் வடகிழக்கு இடூரி மாகாணத்தில் கடந்த மே மாதம் தொடங்கிய இந்த எபோலா பரவல் தற்போது காட்டுத்தீயாய் பரவி வருகிறது. இதுவரை 1000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 277 பேர் உயிரிழந்துள்ளனர். அண்டை நாடான உகாண்டாவிலும் இந்த நோய் பரவியுள்ளது. தற்போது பரவி வரும் எபோலா வைரஸ் பொண்டிபுக்கியோ என்ற ஆபத்தான வகையை சேர்ந்ததாகும். இதற்கு தற்போது வரை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசியோ அல்லது பிரத்யேக சிகிச்சையோ கிடையாது. இதனால் புதிய தடுப்பூசியை உருவாக்குவது குறித்து யூனிசெஃப் மற்றும் கேவிவேக்சின் அலியன்ஸ் ஆகிய அமைப்புகள் முன்னணி மருந்து நிறுவனங்களுடன் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளன. நிலைமையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு உலக சுகாதார நிறுவனம் இந்த எபோலா பரவலை சர்வதேச சுகாதார அவசர நிலை என அறிவித்துள்ளது. இருப்பினும் இதுகுறித்து பேசியுள்ள WHO தலைவர் டெட்ரோஸ் அடானோம் பிரான்சில் எபோலா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருந்தாலும் உலகளவில் இது பெரிய அளவில் பரவுவதற்கான அபாயம் மிக குறைவு. எனவே மக்கள் அச்சப்பட தேவையில்லை. கடந்த 50 ஆண்டுகளில் ஆப்பிரிக்காவை தவிர்த்து உலகின் பிற பகுதிகளில் 30க்கும் குறைவான எபோலா பாதிப்புகள் மட்டுமே பதிவாகியுள்ளன என்று அமைதி காக்குமாறு கோரியுள்ளார். பிரான்ஸ் அரசும் பொதுமக்கள் யாரும் பீதியடைய வேண்டாம் என்றும் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் போர்க்கால அடிப்படையில் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் உறுதியளித்துள்ளது.